Hi guys. So today's session நம்ம நேத்து பார்த்த மாதிரி past videosல purchasing organizationல இருந்து we are going to continue. So first purchase organizationனா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த ஒரு organization இல்ல எந்த ஒரு கம்பெனில இருந்து we are going to purchase is called as the purchase organization. So இதனுடைய T code சொல்றேன் OX08. Okay. So pathway same SPRO, IMG, enterprise structure, definition, material management, maintain and then maintain purchasing organization. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நியூ என்ட்ரிஸ் போட போகிறீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதனுடைய அப்ரிவேஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஐ எம் ஜஸ்ட் சேவிங் த டேட்டா. ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னன்னா பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் கிரியேட் பண்ணதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பர்ச்சேசிங் குரூப். இது வந்து ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷன்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ குரூப்பாக நான் ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதனுடைய டீ கோட் அந்த பேஜுக்கு நம்ம டேரெக்டாக போகணும் அப்படின்னா OME4 அப்படிங்கிற டீ கோட்குள்ளே ஃப்ரண்ட்டில் என்னன்னு போட்டுட்டு நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதில் வந்து ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ திங். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நியூவாக ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக நேம் கொடுத்து நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்னவோ நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து காமனாக நான் ஏன் SAP1 கொடுக்குறேன்னா பிளான்ட்டு, பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன், பர்ச்சேசிங் குரூப் இது மாதிரி எல்லாத்துக்குமே காமனாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன போனாலுமே ஈச் அண்ட் எவ்ரி ஹெட்டிங்ஸ்க்கு யூனிக்காக நம்ம ஃபெச் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த மாதிரி காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஐ ஆம் கிவிங் 45 இன்ஸ்டெட். ஸோ இப்போ இந்த 45 என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இல்லை, யாரும் க்ரியேட் பண்ணலை. ஸோ அதனால எனக்கு அந்த டேட்டா சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா. இது வந்து பர்ச்சேசிங் குரூப். ஸோ பல்காக நம்ம வாங்குறோம் அப்படின்னா குரூப்பிங் சொல்லுவோம். ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நான் படிக்கிறேன், அந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் நான் வந்து எல்லாமே சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி. இப்போ ஒரு கோர்ஸும் நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன் அப்படின்னா அது வந்து குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷனும் பர்ச்சேசிங் குரூப்புக்கானது பார்த்தோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணதை என்ன பண்ணணும், ஒன்ஸ் அகெயின் அசைன் பண்ணணும். ஸோ அதனுடைய ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா அசைன் பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் டு கம்பெனி கோட். ஸோ அதனுடைய டீ கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா OX01. எப்பயுமே ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் வரும், அதுக்கப்புறம் தான் நம்பர் வரும். இந்த மாதிரி டீ கோடில் 0வும் 1ம் வந்துச்சுன்னா இது வந்து அனதர் ட்ரிக். ஓகேவா. ஸோ இதனுடைய பாத்வே பார்த்தீங்கன்னா SPRO, IMG, என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர், அசைன்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், அசைன் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் டு கம்பெனி கோட். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம அசைன் பண்ணுறனால ஆஸ் யூஷுவல் நியூ என்ட்ரிஸ் வராது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் பொசிஷன் போய்க்கிறேன். ஜஸ்ட் அ மினிட். ஸோ நமக்கு சிஸ்டம் வந்து ஹேங் ஆகுது, எரர் வருது. ஸோ என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு லாக் ஆன் ஆப்ஷன் போய் பார்க்குறேன். ஐ எம் ஜஸ்ட் செக்கிங் ஒன்ஸ் அகெயின். ஜஸ்ட் கைஸ், ஜஸ்ட் அ மினிட். ஸோ யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன. ஸோ நான் இதெல்லாம் உங்களுக்கு ஏர்லியராகவே சொல்லியிருப்பேன். ஸோ வாட் இஸ் எ யூசர் நேம், பாஸ்வேர்டு அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கிளைண்ட்டுன்னு மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொடுத்து நீங்கள் வந்து கிளைண்ட் இமெயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 600. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகிடும்னா நமக்கு ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடும். ஸோ கண்டினியூ வித் திஸ் செஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணதை என்ன பண்ண போகிறோம்னா ஒன்ஸ் அகெயின் நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மீனிங் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா OX01 அப்படிங்கிறது தான் அசைனிங் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் டு கம்பெனி கோட். ஸோ எங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துடும், கம்பெனி கோடையும் பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷனும் அசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொசிஷன் போகிறோம். பொசிஷன் போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ண பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் என்னவோ அதை நீங்கள் இங்கே ஜென்ரேட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அதில் வந்துச்சுன்னா நான் அதிலே போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கூட போட்டுக்கலாம். ஓகே. ஐ திங்க் SA16 தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை போட்டுட்டு கம்பெனி கோட் என்ன க்ரியேட் பண்ணோமோ சேம் திங் SA16 தான் இருக்க போகுது. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் லைக் LA1 இன்ஸ்டட். ஸோ அதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு டேட்டா மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே வந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இதோட மர்ஜ் பண்ணிக்கலாம். நான் நிறைய கம்பெனிஸ் எல்லா ஹெட்டிங்ஸ்லையுமே வாஸ் நம்பர் ஆஃப் டேட்டா ஸ்பீட் பண்ணனால ஐ எம் ஜஸ்ட் பிக்கிங்
from the list I have already created on each and every heading so that your data has been saved. Okay, so next one பார்த்தீங்கன்னா assign purchase organization to reference purchase organization. For example, ஒரு கம்பெனிலேருந்து நான் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இப்போ என்னுடைய கம்பெனியில் அந்த மெட்டீரியல் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு கம்பெனியை தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து என்னென்னா assign purchase organization to reference purchase organization. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா T கோட் கிடையாது, ஒன்லி பாத்வே வழியாக தான் போகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாத்வே வழியாக எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ SPRO இங்கே இருக்கிற IMG. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கா, இதுக்கு முன்னாடி உள்ள ஆரோ மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we are going to assign it. ஸோ அசைன்மெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள ஆரோ மார்க். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன ஹெட்டிங் இருக்கும், அசைன் பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் டு ரெஃபரன்ஸ் பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் எந்த இதுவுமே கிடையாதனால கிளாக் சிம்பிள். ஓகே, ஸோ இதில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், அசைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நியூ என்ட்ரிஸ் போய்க்கோங்க. ஸோ நியூ என்ட்ரிஸ் போயிட்டு பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் என்ன கிரியேட் பண்ணீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லெட் சே லைக் பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணல, நான் 2-3 கிரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் அதையே கூட ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை, இந்த கம்பெனியில் இல்லை, நான் இந்த கம்பெனியை ரெஃபர் பண்ணேன், ஸோ அதனால் எனக்கு அந்த மெட்டீரியல் அவைலபிலிட்டி இருக்குது என்னுடைய கஸ்டமர்னுடைய நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரினா யூ கேன் ஜஸ்ட் புட் த டிக் மார்க் பிஃபோர் ரிலீஸ் ஆர்டர். ஓகேவா, இல்லை எனக்கு அதுலேயும் ஏதாச்சும் ஒரு customer is putting some conditions on the material அப்படின்னா you can put under this option called conditions. okay, நீங்க ரெண்டுலயுமே tick mark போடலாம், இல்லை either of the one thing you can put tick mark and you can save the data. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து என்னென்னா பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் உடைய ஆர்டராக நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருதா. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் நான் SAP 1ங்கிற நேமில் கொடுக்கல, அப்போ வேறு ஏதோ நேமில் we might be creating it. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஐ எம் சூஸிங் திஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு யூ கேன் சேவ் த டேட்டா. ஓகேங்களா, ஸோ இதுதான் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன், பர்ச்சேசிங் குரூப், ரெஃபரன்ஸ் பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் அண்ட் பர்ச்சேசிங் குரூப். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் மெயின் ஹெட்டிங் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறோம், பிளான்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோம், பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறோம், கிரியேட் பண்ண எல்லாத்தையும் எப்படி அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் எல்லாமே இந்த என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஹெட்டிங்ஸ்க்கு கீழே everything has been covered. So next and all we'll go with our material department. Oh, in depth we'll discuss. Okay, so for that please guys, thank you so much for your support, keep watching. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் உங்களுடைய வியூஸ் வந்து இந்த சேனலுக்கு கொடுக்குறது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஈகர். அதனால ஐ எம் கிவிங் மை பெஸ்ட். ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா you can keep on watching my channel. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா whenever I'm uploading the video உங்களுக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் அந்த ஹெட்டிங்கோடு நான் டேக் பண்ணி தான் I am just uploading the videos. So thank you once again guys for your support. So keep on watching and do subscribe the channel. Thank you so much. Bye bye. We'll see you on the next video. Thank you guys. Bye bye. See you.